மயில்சாமி போட்டோ எடுக்கும்போது வடிவல்கிட்ட சொல்லுவார், நில் இப்படி நில் இப்படி நில். அந்த மாதிரி பேர் வச்சு சோறு வச்சேன்ற மாதிரி சப்ஜெக்டில் ஏதாவது பண்ணியா? நீ போயிட்டு அங்கே மைக்கை வச்சுட்டு எல்லாரும் உள்ள வாங்கன்னா அப்போ கியூஆர் கோடு வச்சு கஷ்டப்பட்டு பண்ணிருந்தாங்களா பைத்தியக்காரங்களான்ட்டு மைக்கை பிடிக்கிட்டு கிளம்புங்க மாதிரி. அது ஒரு இயக்கங்க, 75 வருஷம் இயக்கங்க. அதை போய் பாப்பான்ற சின்ன பசங்க சில்லுண்டித்தனமா இல்லை. இன்னொன்று பிரதான கட்சி காங்கிரஸ் தானே, அவங்கள பற்றி பேச வேண்டியதானே. அது என்னங்க, இங்கேயாவது திமுக ஆளுங்கட்சியை எதிர்க்கிறீங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. அது இவர் சொல்கிறாரு, விஜய் 6 கோடி மக்களுக்கும் இப்போ ஓட்டே கிடையாது, வாக்காளர் பட்டியல் வந்தா பிறகு தான் நம்ம ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியும். இந்த அளவுக்கு நாலேஜ் வச்சு தான் என்ன பண்ணுறது? ஆரம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்துலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சினுடைய நோக்கமே புதுச்சேரியை கம்பேர் பண்ணி திமுக ஆளும் இங்கே இருக்கிறத கலாய்க்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். ருஷி ஆனந்த் போன்ற ஒரு மாபெரும் தலைவரை வச்சுக்கிட்டு பாண்டிச்சேரியை பற்றி குறிப்பிடும் பொழுது அரவிந்தர் ஆசிரமம், பாரதியார், பாரதிதாசன் இப்படிலாம் சொன்னவர், மணக்குள விநாயகர் மணக்குள விநாயகர்லாம் சொன்னவர் ருஷி ஆனந்த் சொல்லாம விட்டார். எங்கள் மாபெரும் தலைவர் பிறந்த மண் இங்கே நான் வந்திருக்கிறேன்னா அது எப்படி இருந்திருக்கும்? மைக்கை பிடுங்க சோகத்தில் இருந்தவர் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல சொல்ல. அதனால் என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். இதில் இவர் பேசுனதில் இவர் தான் தெரியுமே, ஒரு பேட்டர்னு பெரிசா கொண்டு வருவாங்க, புஷ்பான் ஆக்கி விட்டு போயிடுவார். இவர் எப்போவுமே நடக்கிறது தான் அது. இன்றைக்கும் அதே மாதிரி புஷ்பான் ஆக்கிட்டாரு. இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, தலைவர் ஆரம்பத்துல இருந்த வணக்கம் அப்படின்னு சொல்லணும், வணக்கம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆரம்பத்துல இருந்து டெம்போ ஏத்தி தான் ஃபோர்ஸா இருந்துச்சு. ஆமா, அப்படியே டெம்போ கூட செக் பண்ணேன். நம்ம மைக்ல அதெல்லாம் இல்லை, நான் வேற காதில் வச்சுட்டு கேட்டு வந்தேன்னா கொய்யின்னுச்சு காது. டெம்போ அப்படியே இந்த ஒரு படத்துல இவர் மயில்சாமி போட்டோ எடுக்கும்போது வடிவல்கிட்ட சொல்லுவாரு, நில் இப்படி நில் இப்படி நில். அந்த மாதிரி டெம்போ ஏத்துனீங்களே, சோறு வச்சிய பேர் வச்சிய சோறு வச்சேன்ற மாதிரி சப்ஜெக்ட்ல ஏதாவது பண்ணியா கேளுங்க. அப்படி அப்படியே அவங்க அப்படியே இந்த டீம், ரிசர்ச் டீம், அது இதுன்னு இல்லை. அவர் ரேஷன் கடை இருக்குதா இல்லையா? எங்களுக்கு மாநில அந்தஸ்து மக்களுடைய கோரிக்கை, ரேஷன் கடையெல்லாம் இங்க இந்தியாவில் எல்லா ஊர்லயும் இருக்கு, இங்க இல்ல, ஏங்க பணி கொடுங்கன்னு கேட்கறது கோரிக்கை. ஒரு ரேஷன் கடை இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுட்டுல அந்த கோரிக்கையை வைக்கணும். இருக்கும்போது இன்னைக்கு தாங்க அறிவிச்சிட்டாருங்க அவரு. ஏப்பா ரேஷன் கடை இல்லை, நான் சொன்னேன் 1000 ரூபா பொங்கல் பரிசு இந்தா போ அப்படின்னு அறிவிக்கிறாரு. நமச்சிவாங்க விட்டு செய்யறாரு. ஏன்பா இந்தியா ஒரு ரேஷன் கடை இருக்குதா இல்லையான்றது கூட தெரியாமல் பேசுகிறீங்களா? இதெல்லாம் என்ன நியாயம்னு கேட்குறாரு அவர். 2024 ரேஷன் கடையில் இயங்குது, நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று, அது யார் பொறுப்பில், மத்திய அரசு கீழே வருதா மாநில அரசு கீழே வருதான்னு முதல்ல எடுத்தோடனே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நமக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அது அவருக்கு புஷி வாங்கி கட்டிட்டு அவருக்கு தெரியாது போல். ஏன்னா அவங்க கடுமையான பாதுகாப்பு தான். நீ போயிட்டு அங்கே மைக்கை வச்சுட்டு எல்லாரும் உள்ளே வாங்கன்னா அப்போ கியூஆர் கோடு வச்சு கஷ்டப்பட்டு பண்ணிருந்தாங்களா பைத்தியக்காரங்களான்ட்டு மைக்கை பிடிக்கிட்டு கிளம்புங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு மைக்கை ஏன் பிடிக்கலான்னு தெரியல இவருக்கு. என்னடா அது பேசினாக்கிறோம், திடீர்னு யாரோ பிடிக்கிட்டாங்களே, நம்மள யாருக்கு தொடர்றதுக்கு யார் இருக்காங்க, யூனிஃபார்ம்ல இருந்தனால கம்மிட்டாரு. அதனால இது ஒரு பக்கம்னா இவர் பாராட்டுறாரு. இவர் அது தமிழக போலீஸை கம்பேர் பண்ணுறாரு. நான் என்ன கேட்குறேன், தமிழக போலீஸ் அவங்கள ரோட் ஷோ நடத்த சொல்லிச்சு. இல்லை, இந்த முறையும் அங்கே பாண்டிச்சேரியில் கேட்டு அவங்களுமே இன்னொன்று தான் சொன்னாங்க, ரோட் ஷோ பண்ணுறீங்க. அப்போ தமிழக போலீஸு ஒரு காவல்துறைனா பொதுவாக அவங்க கடமையை செய்வாங்க. ஆளுங்கட்சிக்கு இதுனா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பார்ஷியாலிட்டி இருக்கும். அதுக்காக நீங்கள் வாட்டில் அரியலூரில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணிட்டு நீங்கள் திருச்சியில் இருந்துக்கிட்டு வண்டியில் ஏறிக்கிட்டு ரோட் ஷோ நடத்திட்டு வந்தீங்கன்னா எப்படி நியாயம்? கரூரில் நடக்கிற கூட்டத்துக்கு திருச்சி விமான நிலையத்துலேருந்து ரோட் ஷோ நடத்திங்கன்னா நியாயம்? நியாயப்படி சேலத்துலேருந்து இறங்கியா போனீங்கன்னா பரவாயில்ல. திருச்சியில் இருந்துட்டு கையை வச்சுக்கின்னு ஹைவேஸில் அவன் இவரை பார்த்துக்கின்னா பைக் ஓட்டுனுக்கிறான் எதிர் ரோட்டில். இப்படி லாரிங்க வந்துகிட்டு இருக்குது. அந்த ரோட்டில் முழுசுமே ரோட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? அறிவு வேணாம். அங்கேயே ஒரு லாரிக்காரன் வந்து ஒரு அடிச்சு ஒரு 5 பேர் செத்துட்டாங்க. யார் பொறுப்பு? அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆர்டின் காட்டு போயின்னுக்கிறீங்க. ஆர்டின் காட்டுற தலைவராக நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? சின்ன பசங்க சில்லுண்டித்தனமாக பண்ணனா நானும் அப்படி தான் பண்ணுவேன். கேட்டால் அவங்களுக்கு அதான் புரியும்னா என்ன இது? அப்போ அவனை எப்போ தான் அரசியல் படுத்த போறீங்க அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொன்னார். நானும் அவரே அரசியல் படுத்தணும். அப்போ இந்த தான் விஷயம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நடந்திருந்தா அவர்களை கண்டித்து இந்த சைடு ரோடில் வாங்கன்னு சொல்லணும். முதல்ல நீ ரோட் ஷோ போனது தப்பு. ஆரம்பத்துலேருந்து நான் கண்டிச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பேச வராது, அதை ஈடுகட்டுறதுக்கு இந்த வேலையை பண்ணுறீங்க. போய் பூத் கமிட்டி கூட்டம் நடத்துகிறீங்க கோயம்புத்தூரில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
அந்த விமான நிலையம் இறங்கின உடனே வர வச்சிடுறீங்க எல்லா மாவட்டத்துலேருந்து. எங்களுக்கு தெரியாதுப்பா, அவங்களா வந்துட்டாங்கப்பா. என்ன அவங்களா வந்துட்டாங்க? அப்போ இப்போ காஞ்சிபுரம் போனாரே, அவங்களாம் ஏன் வரல? ஏன் வரல? அப்போ தெரியுதா திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு? மதுரைக்கு போகும்போது இவர் எப்பவுமே ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காராங்க? கட்சி ஆரம்பிச்ச அந்த 2.5 வருஷத்துல ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரா? இது வரைக்கும் இல்லைங்க. அன்னைக்கு மட்டும் பார்க்குறேன். ஏர்போர்ட்டில் எல்லாரும் வாங்க வாங்கன்னு எல்லாம் ஓடியாரான். என்னமோ சொல்ல போறாரு போல. நான் மதுரைக்கு ஷூட்டிங் போகிறேன். யாரும் வந்து விடாதீர்கள். அப்போனா வான்னு அர்த்தம். கல்லால் அடித்து விடாதீர்கள் கதை. சரி அங்கே போனியா இறங்கி போக வேண்டியதானே? இறங்கிட்டு பிரச்சார வேனை கொண்டுட்டு அது மேலே ஏறிட்டு ரோட் ஷோ போகிறேன் மதுரையில். அவங்க உஷாராயிட்டாங்க. இங்கே கிடைச்ச இது டக்குன்னு அங்கே ரோட் ஷோ தடுத்துட்டாங்க. அடுத்து தான் இந்த பிரச்சார பயணம். பிரச்சார பயணம்னா பிரச்சார பயணமாக நடத்துங்க. சப்ஜெக்ட் பேசுங்க. அங்கே வர்றவன் 5000 பேர் இருப்பான், 50,000 பேர் கூட இருக்கட்டும். 5 கோடி பேர்கிட்ட சேனல்கள் கொண்டு போய் சேர்க்கும். சமூக வலைதளங்கள் கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் முக்கியம். இப்போ இந்த உதயநிதி பேசுகிறாரு, இந்த முன்னாடி இருக்கிற 10 பேருக்கு இதுக்காக அடிமை, கிருமி, ஊர்ந்து போய் தவழ்ந்து தலைவன் என்ன மாதிரி பேசுகிறாங்க. 6.5 கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பேசுறது. டெபுட்டி சிஎம் என்ன சப்ஜெக்ட் பேசுறீங்கன்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணானே இப்படி இவ்வளோதானா லெவலு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. 6.5 கோடி மக்களுக்காக பேசணும் அவங்க பேச்சு. அதே தான் விஜய்க்கும். நீங்கள் பேசுறது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பவள விழா பாப்பான்னு தான் சொல்லுவோம், பிளாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த என்னுடைய ரசிகரை தான் பிடிக்கும். உன் ரசிகர்னா நீ ரசிகர் மட்டும் வச்சு நடத்திட்டு போ. எது கட்சி ஆரம்பிக்கிற? கட்சி ஆரம்பிச்சேன்னா மக்கள் பிரச்சனையை பேசணும். அதுக்கு இந்த பிளாஸ்ட்டு பவள விழா பாப்பா அது ஒரு இயக்கங்க, 75 வருஷம் இயக்கங்க. அதை போய் பாப்பான்ற சின்ன பசங்க சில்லுண்டித்தனமா இல்லை? அப்போ அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய பேச்சில் முதிர்ச்சி இருக்கணும். நீ முதிர்ச்சியானாதான் உன்னுடைய தொண்டர்கள் அவங்களாம் அந்த சைட் அந்த ஒரு புதிய அரசியல் வரும்போதெல்லாம் நேற்று வந்தவங்க எல்லாம் எங்களுடைய ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற வந்து அதை அவங்களுடைய பட்டயம் எழுதி கொடுத்துக்கிறாங்க. திமுகவில் கலைஞருடைய மகனாக இருப்பவர், பேரனாக இருப்பவர், கொள்ளு பேரனாக இருப்பவர் இவர்களுக்குன்னு அந்த பட்டயம் அவங்க கட்சிக்கு வேணா ஓகே. அது எப்படி தமிழ்நாடு மக்கள் தீர்மானிப்பாங்களா? உங்களை ஒவ்வொரு தடவையும் 10 வருஷம் 15 வருஷம் உட்கார வச்சிடறாங்க. அந்த 5 வருஷம் வரும்பொழுது ஆணவம் பண்ணுறீங்க. அந்த ஆணவத்தில் பேசுறது தான். இவரெல்லாம் ஒரு ஆளா? எம்ஜிஆரை வச்சு தான் பொழைச்சிங்க. 62ல் எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் கூப்பிடுறாருன்னு அவரும் நிற்கிறார் எலெக்ஷனில். கருணாநிதிக்காக தஞ்சாவூர் தொகுதியில் வந்து எம்ஜிஆர் பேசுகிறாரு. ஒரு வாரம் தங்கி இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு கிளம்புறாரு. இவர் ஓடியாரு. என்ன நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கல்ல? ஆமாம், காங்கிரஸுக்கு பண்ணி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. ஏன்னா அவன் பெரிய முதலாளி. அவன் தான் எம்ஜிஆரை கூப்பிட்டு வந்துருக்கான் மிகப்பெரிய நடிகரைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணோம்? இல்லை கலைஞர் எனக்கு தான் பண்ணுறேன். உதயசூரியன் அப்போ தான் உதயசூரியன் வருது. 57 கிடையாது. உதயசூரியன் சின்ன இவங்களுக்கு ஒதுக்கப்படுது. உதயசூரியனுக்கு போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. மேலும் ஒரு வாரம் தங்கி இருந்து எப்பா இவர் தான் மாப்பிள்ள, இவர் போட்டிருக்க சட்டை எந்துன்ற மாதிரி இவர் தான் மாப்பிள்ள, இவர் சின்னதான் உதயசூரியன் மறந்துடாதீங்க, வேற சின்னத்துக்கு போட்டுற போறீங்க, அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னோன்னா அதில் இவர் ஜெயிக்கிறார் கலைஞர். அதற்கு பிறகு 69ல் அண்ணா இறந்த பிறகு உங்களை முதலமைச்சர் ஆகிறது எம்ஜிஆர் அன்னைக்கே என்னென்ன வேலை பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். கூவத்தூர் அன்னைக்கே ஆரம்பிச்சிச்சு. அப்போ உங்களுக்கு சாம பேத தான தண்டம் எல்லா வகையிலையும் இது பண்ணி உங்களை நெடுஞ்செழியனை பின்னாடி தள்ளி உங்களை முதலமைச்சர் ஆகிறார். 71ல் திரைப்படங்கள் மூலிமா நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானங்க அதன்னு திரைப்படம் மூலிமா பெரு வெற்றி திமுக. அதற்கப்புறம் அந்த அவ்வளோ 184 தொகுதியோ 184 தொகுதி. அதற்கு பிறகு திமுக வரலாற்றிலே கிடையாது. 96ல் ஓரளவுக்கு வந்தேங்க, 154 வந்தாங்க. அதனால அந்த வெற்றியை வந்ததும் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆரை தூக்கி போட்டுட்டு என்ன பேச்சு பேசினாங்க? ஏன் நடிகன், விசில் அடிச்சா குஞ்சிகள், மலையாளி, இப்படிலாம் பேசினாங்க. அதனால இவங்க குணம் என்னன்னா, தனக்கே உதவுறனா இருந்தால் கூட தன்னை ஆளாக்குனா கூட எதிர்த்துனா இவனுக்கு ஒன்றுங்கன்னா தகுதி இருக்கு. ஆளுகின்ற தகுதி. அமெரிக்கா அதிபதியாக இருப்பார். ஆங்கிலம் தெரிந்திருந்தால் அமெரிக்க அதிபராக என் தலைவன் ஆகியிருப்பான். அவன் பண்ண இங்கே பிறந்துட்டான் திருவாரூர்ல, இல்லாட்டி அவ்வளோதான். அந்த அளவுக்கு பேசுவாங்க. இந்த பேசல பிச்சைக்கார மூஞ்சி அரசு பாரதி. என்ன மூஞ்சியில் என்னங்க பிச்சைக்கார மூஞ்சி இருக்குது? சரி, அதுக்கு நேரம் பதில் சொன்னாங்களா பார்த்தா சொல்லலை. இந்த ஆணவம் இருக்குல்ல, பிச்சைக்கார முகம். நான் இப்போ கேட்குறேன், எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மகாராஜாக்குரிய தோட்டத்தில் இருப்பார். கிரீடெல்லாம் வச்சா ராஜானா எப்படின்னா எம்ஜிஆர். அப்படி அவரை ஏற்றுக்கிட்டீங்களா? அவர் பணக்கார முகம் தானே. ஜெயலலிதா எலைட்டு தான், அவங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ லுக்காக இருப்பாங்க. மேட்டுக்குடி பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. மேட்டுக்குடி தானே அவங்க. அவங்கள ஏற்றுக்கிட்டீங்களா? என்ன பிச்சைக்கார மூஞ்சி, என்ன பேச்சு அந்த பேச்சு? இப்போ விஜயின் காரணமாக இவங்களுடைய எல்லாமே தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்குன்னு. ஆமாம், நீங்கள் இவங்களுடைய வழக்கமே தாங்க. ஜெயலலிதாவுக்கு, விஜயகாந்துக்கு, இப்போ விஜய்க்கு
எனக்கு என்னன்னு பேசுறது? அது பேசுறதுக்கு ஒரு உருவ கேலியாங்க பண்றீங்கன்னு கேட்குறேன். அரசியல பேசுங்க. விஜயுடைய அரசியல பேசுங்க. எதுக்கு உருவ கேலி பண்றீங்க? அப்படி முகம், ஃபேஸ்லாம் வச்சு பேசலாமா? இப்போ திரு விஜயனுடைய இந்த பேட்டன் அவர் எப்பயுமே அங்க இருக்கிற ஒரு 1-2 பிரச்சனைகள் அது ப்ளஸோ மைனஸோ பேசி இப்போ தொடர்ச்சியா செய்கிறாரு. திரு செங்கோட்டையன் கூட ஈரோட்டில் அவருடைய பிரச்சாரத்திற்கான முன்னெடுப்புகள் செய்திருக்கிறதா கேள்விப்படுறோம். இது எந்த வகையில் இப்போ பயனளிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் பார்க்குறோமேங்க. இதுவரைக்கும் நீங்க சொல்லுங்க. பெருசா பில்டப். குமார் என்னாச்சு குமார்? இப்பதான் கிளம்புறாரு ரமேஷு. என்ன பண்றாரு? ஷூ மாட்டினுக்கிறார் ரமேஷு. வழக்கமா வர்ற கார்ல வரல. என்ன காரு? இந்த காரு. இந்த கார பத்தி சொல்லுங்க. அப்படி போயிடுவானுங்க. அந்த கார் என்பது டிஃபெண்டர் காரு. இந்த காருடைய விலை இவ்வளோ. இந்த இது. அந்த நம்பர் பிளேட்ட செக் பண்ணுங்க. அவர் கேஸுக்கு தான் பாருங்க. ஆமா, ஆமா. இன்சூரன்ஸ் கட்டலன்னு கேஸ் இருக்கு. இப்படிலாம் போவானுங்க. இவ்வளோ பில்டப் ரோடு பண்ணி மட்டும் இல்ல ஆமா, மேட்ரன் டேக் டைவர்ஷன். ஆமா. இப்படி வருவாரு. அப்படி வருவாரு. இங்க வராரு. இது வராரு. அப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் உட்காந்துன்னு விஜய் ஆ, இதுல ஈரோடுல என்ன பேசப் போகிறார்? இதை பற்றி பேசுவாரா? அதெல்லாம் இல்லைங்க. அப்படி இல்லைங்க. இது இந்த காதலால ஐஸ்கிரீம் வச்சு உழுந்துட்டு தோச்சு அந்த ஓவியமே ஒரு மாதிரி ஆயிடும். மாடர்ன் நாட்டு மாதிரி ஆயிடும். அதை வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த ஓவியம் வேற லெவல். இது தொட்டு பார்ப்பாங்க. ஒரு வினோதமான ஒரு கலவையில இந்த ஓவியத்தை வரைச்சு இப்படி சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இவங்க உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு கூட பேசினாங்களே, பாண்டிச்சேரியில் என்ன பேச போகிறார்? இதை பேசுவார். இல்ல இதை பேசுவார். இல்லைங்க, இதை தாங்க பேச போறாரு. எதையும் பேசல. லாஸ்ட்ல ரங்கசாமியை ஆதரிக்கிறேன், அப்புறம் எதிர்க்கிறேன், அப்புறம் மத்திய அரசு எதிர்க்கிறேன். இங்க இருக்கிற ஆட்சி யாருது? இங்கேயும் ஆட்சி மாத்திரம். மாத்திரம் பாண்டிச்சேரியில் ஆட்சி மாத்திரம். ஆனா இந்த ஆட்சியை நாம் பாதுகாக்க வேண்டும். முதல்ல சொல்லிட்டாரு. அப்போ ரங்கசாமியை என்டிஏ கூட இருக்காருன்னா கூட தெரியல. சரி, திமுகவை நம்பாடுறீங்க. அங்க அதிமுக இருக்குல்ல, அவங்கள திட்ட வேண்டியதானே. இன்னொன்று பிரதான கட்சி காங்கிரஸ் தானே, அவங்கள பத்தி பேச வேண்டியதானே. அது என்னங்க, இங்கேயாவது திமுக ஆளுங்கட்சியை எதிர்க்கிறீங்க, அங்க ஒண்ணுமே இல்லை. அது நம்ம நீங்க காங்கிரஸ்ன்ற விஷயத்தை சொல்ல வந்த ஞாபகத்துக்கு வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போய் திரு விஜயை சந்திச்சாரு. அப்போ கூட இதுக்கு முன்னாடி நாம கூட ஒரு நேர்காணல சொன்னீங்க, ஏங்க அவங்களுடைய வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க கூட ஒரு கருத்து சொன்னீங்க. ஆனா அவர் சந்திச்சு வந்திருக்கார். அதை குறித்து உள்கட்சியில் விமர்சனம் வருது. அவர் ஒன்று பெர்னாட் ஷா பன்றிகளோடு சேர்ந்து மோதினால் அந்த ட்விட்டர் பார்த்துருப்பீங்க. 2 பேருமே இதாயிருங்க. அந்த அளவுக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கா, இல்ல தீவிரமாக காங்கிரஸ் விஜய் நோக்கி நகர்கிறதா? நான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு சுதந்திரம் கிடைச்ச முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி யாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து மன்மோகன் சிங் காலத்திலே இந்த ஆதார்லாம் கொண்டு வந்தப்போ அதில் ஒர்க் பண்ணவர். ஜிஎஸ்டி கவுன்சிலில் தமிழ்நாட்டுக்கு ஆலோசகராக இருந்தவர். ஒரு ராகுலுடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறதாக மாறிடும் அது. அப்போ இந்த சசி தரூர், மணிசங்கரை, இவர் மயிலாடுதுறை. அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி தான், சீனியர் பிரவீன் சக்கரவர்த்தி தான் மணிசங்கரை. இவங்கெல்லாம் தமிழே வராது, பார்த்துருக்கீங்களா? எலைட்டு. ராஜீவ்காந்தியோட நண்பராக நம்ம அறியப்படுறோம் அவரை. அதே மாதிரி மாணிக் தாகூர், இது எல்லாமே எலைட்டு. அந்த எலைட்டில் ஒன்று தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் அப்படியே என்ன ஆகுறாரு, சசி தரூர் இருந்த அந்த இன்டலெக்சுவல் அந்த இதுவுடைய அகில இந்திய தலைவராக நியமிக்கப்படுறாரு. அதற்கு பிறகு ராகுல் காந்தியுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவர். ராகுல் காந்தியை முட்டு சந்துக்கு கொண்டு போகிறதுல பிரதான பங்கு வகித்தவர் இவர். பீகாரில் எஸ்ஏஆர் இவருடைய கண்டுபிடிப்பு தான். ஓட் ஷோர். அந்த ஆள் பாவம் ஒரு 75 சீட்டை வச்சுக்கின்னு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை 3 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு தேஜஸ்வி கொடுத்திருந்தார். இவர் திடீர்னு வந்து ஓட் ஷோர் போயிட்டார். எங்கேயா போனார்? லண்டன் போயிட்டார். என்னையா இது? அடுத்த வாரம் நம்ம தேர்தல் அறிக்கை வெளியிடுறோம். வந்துருவார். அதெல்லாம் கலப்படாதீங்க. தேர்தல் அறிக்கை வச்சு காத்துனுக்குறாங்க, வரவே இல்லை. ஏன்னா அவருக்கு கூட்டணி பங்கு ஒரு முறையான சீட்டு ஒதுக்குவார். அதனால அவர் டென்ஷன் ஆனதா கேள்வி. நீ ஆள் இருந்தால் தானே, நீ 60 கொடுத்தா 6 ஜெயிக்கிற. 10 கேட்டாப்புல 6 கேட்டாப்புல இவரு மஜ்லிஸ் கட்சி அவருக்கு தரமாட்டேன்னு வெளியில வேற தொட்டி விட்டீங்க. அவர் தனியா நின்று 5 ஜெயிச்சிட்டாரு. அப்போ உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவர் கூட்டு இருந்தா கூட நீங்க இந்த சீமாஞ்சல் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். இஸ்லாமியர் வாக்குகளை சேர்த்து ஓரளவு ஜெயிச்சிருக்கலாம். பாவம் 75ல இருந்து ஒரு கொண்டு வந்து 25ல விட்டீங்க அந்த தேஜஸ்வியை. நீங்க வந்து உங்களுக்கு கோரிக்கை என்ன? அறிவு வேணாம். எஸ்ஐஆர் இன்னைய வரைக்கும் பாருங்க, உங்களை நம்பி இவங்க கெட்டு போயிட்டாங்க. அவர் ஓட் ஷேர்னா ஒரு வாக்கு திருட்டுனாங்க. எப்படியா திருடுறான்னு கேட்டா திருட்டு. என்ன திருட்டு? தேர்தல் ஆணையம் எப்படியா ஓட்டை திருட முடியும்? அதெல்லாம் இல்லை திருட்டு. எப்படிப்பா? ஒரு வீட்டில் 50 பேர் இருக்கிறான் போலி வாக்காளர். சரிப்பா, அதை யார் என்ன கிரைம் போலீஸில் பிடிச்சா கொடுக்க முடியும்? யார் திருத்த முடியும்? தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் அந்த வேலை தானே எஸ்ஐஆர். பழைய முறை வேணும். என்னையா பழைய முறை? பழைய முறையில தான் பார்க்குறோமே. ஒரு நண்பருடைய பாட்டி செத்து 11 வருஷம் ஆகுது, இன்னும் அவங்க ஓட்டு போட்டுங்கிறாங்க. எனக்கு 2 தொகுதியில் ஓட்டு இருக்கு. நான் டெலிஷன் கொடுத்தேன், டெலிஷன் ஆகல. இந்த தடவை அதெல்லாம் அது. அப்போ ரொம்ப தெளிவாக இப்போ உங்களுக்கு உங்களுடைய இதுதான் கொடுக்குறாங்க. இவர் சொல்றாரு விஜய் 6 கோடி மக்களுக்கும் இப்போ ஓட்டே கிடையாதான். அந்த
அந்த வாக்காளர் பட்டியல் வந்தா பிறகு தான் நம்ம ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியுமா? இந்த அளவுக்கு நாலேஜ் வச்சுருந்தா நான் என்ன பண்ணுறது? நல்லா பாருங்க, அவர்களுடைய அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கொடுங்க, அதை ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த நம்பர் பார்த்துட்டு அவர் இருந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அதில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, உங்கள் எபிக் நம்பரு எல்லாமே இருக்குது. அதில் கூடுதலாக உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய ஆதார் நம்பரும் வாங்குறாங்க. கரெக்டா? மற்றதெல்லாம் அவங்க சும்மா லுலாய். நானே கேட்டேன், என்னங்க இது? அதெல்லாம் கொடுங்க சார், இது 2 போடுங்களா, அவ்வளோதான். ஃபில் பண்ணிட்டீங்களா, கொடுங்க சார். சார் 2005 நான் போய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், கொடுங்க சார், பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அவன்கிட்ட இருக்கிறதுல கூடுதலாக உங்கள் ஆதாரம் ஃபோன் நம்பரும் வாங்குறான். ஏன் ஆதார் வாங்குறான்னா டபுள் என்ட்ரி தான் காமிச்சிடும். இப்போ இவர்கள் போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு நாங்கள் வந்து நிறுத்தி தள்ளி வைங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் அடுத்த ஹியரிங்னாங்க, அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க வேலையை. இப்போ அங்கே போயிட்டு எல்லாருக்கும் பணிச்சுவைன்னு உருட்டுறாங்க. அப்போ அந்த ஓட் ஷோரு எஸ்ஐஆர்ன்றதை பைத்தியகாரத்தனன்றதை அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு, பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டு காங்கிரஸுக்கு காட்டி கொடுத்துச்சு. அதே தூக்கிட்டு இவங்க சுற்றினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அடுத்த மேட்டரை தூக்கூடாதுன்னு இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரிய கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போ அந்த ஒரு பன்றியோடு உருளக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறாரு? சொந்த கட்சிக்காரங்க தான் சொல்கிறாரு. சொந்த கட்சிக்காரங்களே திமுககாரங்களே சொல்கிறாரு. அவர் வந்து ராகுலுக்கு நெருக்கமானவர். அவர் ராகுலுக்கு நெருக்கமானவர் இல்லைன்னு சில பேர் அரிய வகை கண்டுபிடிப்பெலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்து விஜயை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடியும் ராகுல் ஒருத்தர்கிட்ட பேசினார், நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்பேன். ஃபோன் போட்டு கொடுத்தாரு ராகுலுக்கு நெருக்கமான ஒருத்தர், அது இவர் தான். விஜயை வந்து சந்தித்து அவர் ஃபோனை போட்டு ராகுல்கிட்ட கொடுக்குறாரு. ராகுல் பேசுகிறாரு. அந்த கரூர் சம்பவத்தில் ராகுல் பேசுறதுக்கு இவர் தான் நடுவில் இருக்கார். இந்த மாதிரி இவர் 3 மணி நேரம் சந்திக்கிறார். இவர் அமைச்சு 5 பேர் குழு இருக்குல்ல, சிஎம் 5 நிமிஷம் சந்திக்குது. ஐயா குழு போட்டிருக்கேன் ஐயா. அப்படியா, நாங்களாம் வந்து ஜனவரிக்கு மேலே தான் போடுவோம். இல்லைங்க ஐயா, தகவல் சொல்ல வந்தோம், அவ்வளோதாங்க ஐயா. ஐயா என்றைக்குமே நாங்கள் விசுவாசமாக இருப்போம், உங்களுக்கு இது இல்லை. சரி, இப்படி போனோன்னா அங்கே என்ன இது விசுவாசம் என்ன? அவர் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அது வேறு பாண்டிச்சேரியில் கூட்டணி, கேரளாவில் 10 சீட்டு கொடுக்குறோம், இங்கே வேணால் நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னு பேசுகிறாங்க. என்னங்க ஐயா, எங்களுக்கே தெரியலிங்க ஐயா, அவரை தான் கேட்கணும். அது நான் கேட்குறேன் ஒரு தலைவரை, என்னங்க இது, இந்த மாதிரி ராகுல் காந்தி இவங்கெல்லாம் பேச மாட்டாங்களா சார்? ஒரு தகவல் சொல்லிட்டா சார். சார், தமிழ்நாட்டு தலைவர்கள் ராகுலை சந்தித்து 3 வருஷம் ஆகுது சார். சார் என்ன சார் சொல்கிறீங்க? இவர் சிதம்பரம் சார், சிதம்பரம் உட்பட அவரை நேராக சந்தித்து பேசி 3 வருஷம் ஆகுது சார். என்னங்க இது, இப்படி இருந்தால் கட்சி அப்படிங்க, எதிர்கட்சி தலைவர் அவர். சார் அப்படி தான் சார், எல்லாமே பிரவீன் சக்கரவர்த்தி மூலிமா இப்படி தான் சார் கான்டாக்ட் இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய வேல்யூ அப்படின்றாப்புல. அப்போது பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ ரூட் எடுக்கிறாரு அப்படின்னு. அந்த ரூட்டு என்ன கேட்டால் பெஸ்ட்டு மூவுங்க. ஒரு பக்கம் ஏங்க நாங்கள் என்னங்க இப்போ காங்கிரஸும் நாங்களாம் அங்கே சண்டை போட்டு உங்களோட இல்லையா, அந்த மாதிரி தாங்க பாண்டிச்சேரியில் நாங்கள் அவங்களோட இருக்கோங்க. இங்கே நாங்கள் உங்களுக்கு தாங்க, நீங்கள் என்ன சீட்டு கொடுக்குறீங்களோ அதை நம்ம பேசிக்கலாம். இங்கே வந்து நாங்கள் விஜய் எதிர்க்கிறோங்க, ஓகேவா? பாண்டிச்சேரி எப்படி கேரளாவில் நாங்கள் மார்க்சிஸ்ட் காங்கிரஸ் அந்த மாதிரி இங்கே நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். அதனால் அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லைங்க. விஜய் இது மூலிமா நாம் இதுக்கு என்டிஏக்கு போக மாட்டார்ல, உங்களுக்கு தானே லாபம். போனார்னா எல்லாருக்கும் பேரழிவுங்க. ஒன்ஸ் அவர் போயிட்டாருன்னா அவரை பிடிக்க முடியாதுங்க. இப்போவே நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டா நல்லது. இப்போவே நீங்கள் பிடிச்சி வச்சா நல்லது தான். 2031 எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா, அல்ல 29 போயிட்டீங்கன்னா அப்படின்னு திமுக யோசிக்கும். அதனால் இது ஒரு இடியாப்பு சிக்கலாக மாறி இருக்குது. இவர்கள் இருதலை கொள்ளை எறும்பு போல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? நம்ம செல்வ பெருந்தகையெல்லாம். அதனால் காங்கிரஸ்குள்ளே இதெல்லாம் நடக்கும். இந்த கோரிக்கைக்கு கூடுதல் வலுப்பெற வைக்கிறதுக்கு மாணிக் தாக்கூர், கேசி வேணுகோபால்கிட்ட அவர் ஒரு முட்டு சந்து பார்ட்டி. ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் லேட்டஸ்ட்டாக பீகார் பெரிய முட்டு சந்து கூட்டு போன பொதுச் செயலாளர் அவர். அதனால் அவர் வந்து இப்போ கேரளாவில் சிஎம் இதுக்கு நிற்க வைக்கிறாராம். அப்படியே கழட்டி விட்டு இங்கேயே தொட்டு விட்டுலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு இவர் மாணிக் தாக்கூர் தான் சொல்கிறாரு, டிஎம்கே ஆகாது அவருக்கு. அதனால் நம்ம வந்து கேரளாவில் வேணும்னா விஜய் வேணும் அப்படின்னு அவர் தனியாக விட்டுட்டு, விஜய்க்கு அங்கூர் செல்வாக்கு இருக்குது. அதனால் ஏங்க ஈஸியாக காங்கிரஸ் ஜெயிச்சிரும். 10 வருஷம் அவங்க ஆண்டுட்டாங்க. ஏகப்பட்ட கெட்ட பேர், பினராயி மேலேயே கெட்ட பேர். அதனால் இந்த தடவை மறுநாடி விடும். நீங்கள் பார்லிமெண்ட்டு பார்த்தீங்களா, ஜெயிக்கவே முடியல அந்த மாதிரி. அதனால் இவங்க விஜய்லாம் தேவையில்லை. இருந்தாலும் விஜய் வந்தால் கூடுதல் பலம், ஸ்வீப் கூட பண்ணலாம் அப்படி யோசிக்கிறாங்க. அப்போ அது கேசி வேணுகோபால் ஏற்கனவே முட்டு சந்து கூட்டு போகிறது விரும்புவார்ல. அதனால் இங்கே இருக்க திமுக பற்றி கவலைப்படல. ஏன்னா நீ வாட்டில் 19 சீட்டு 20 சீட்டுன்னு சுருக்க பார்க்குற, இப்போ நாங்கள் காட்டுறோம் பாரு அப்படின்னு காங்கிரஸ் எப்பவுமே சான்ஸை வேலை பண்ணோம்.